குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 76வது பாடல். கடல் நீரும் ஆறும் போல் கலந்து கரை காணேண்டி உடலும் உயிரும் போல் உட்கலந்து நின்றாண்டி. உட்கலந்து அப்படின்னா ஒன்றாகி, கடல் நீரும் ஆற்று நீரும் ஒன்றுடன் ஒன்று கலந்து பின்பு ஆற்று நீர் கரை காணாதவாறு போல நான் கரை காணாது இறைவனுடன் ஒன்றினேன். அவன் உடலும் உயிரும் ஒன்றி நின்றார் போல் என்னுள் கலந்து நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 77. பொன்னுமுறை மாற்றம் போல் பொறுவரிய பூரணன்கான் மண்ணுமனு பூதியடி மாணிக்கத்து உள்ளொளி போல். அனுபூதி அப்படின்னா சிவானுபவம். என் தோழியே, பொன்னும் அதனை உரைத்து பார்க்கும் மாற்றம் போல அந்த இறைவன் எங்கும் நிறைந்துள்ளான். மாணிக்கத்தின் உள்ளே எங்கும் எப்போதும் ஒளியானது நிறைந்திருப்பதை போல அந்த சிவானுபவமானது அனைத்து உயிர்களிடமும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 78. கங்கு கரை இல்லாண்டி கரைக்கானா கப்பலடி எங்குமளவு இல்லாண்டி ஏகமாய் நின்றாண்டி. கங்கு அப்படின்னா எல்லை, ஏகமாய் அப்படின்னா தனி பொருளாய். இறைவன் தனக்கு எல்லையும் கரையும் இல்லாதவன். உயிரானது அந்த திருவருள் கடலில் கரை காணாமல் இடைவிடாமல் இயங்கும் கப்பலாகும். தனக்கு ஓர் அளவும் எங்கும் அவன் பெற்றிராதவன். அவன் ஒரு தனி பொருளாய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 79. தீவகம் போல் எனை சேர்ந்த பரசின்மயன் கான் பாவகம் ஒன்றில்லாண்டி பார்த்திடமெல்லாம் பரம் கான். தீவகம் அப்படின்னா தீப ஒளி, சின்மயன் அப்படின்னா ஞானமயமானவன், பாவகம் அப்படின்னா பாவனை. அவன் தீப ஒளியை போல் என்னுள் கலந்து ஒளிரும் ஞானமயமானவன். அவன் திருவருளால் அவனை அடைதல் இல்லாமல் உயிர்கள் தம் பாவனையில் அவனை அடைய இயலாதவன். பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 80. உள்ளார்க்கும் உள்ளாண்டி ஊருமில்லான் பேருமில்லான் கள்ள புலன் அறுக்க காரணமாய் வந்தாண்டி. உள்ளார் அப்படின்னா நினைக்காதவர், உள்ளான் அப்படின்னா இருக்கிறான், கள்ள புலன் அப்படின்னா வஞ்சனை உடைய ஐம்புலன். இறைவன் தன்னை நினைக்காதவர் உள்ளத்திலும் விளங்குபவன். அவனுக்கு ஒரு ஊர் என்பதோ பேர் என்பதோ இல்லை. எனினும் உயிர்களின் வஞ்சம் உடைய ஐம்புலன்களை ஒழிக்க ஊரும் பேரும் கொண்டு வந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 81வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.